ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் விஷ்ணுமயா. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எந்த டாபிக் சொல்ல போகிறேன் அப்படின்னா, லைஃப் எடுத்த உடனே நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியுமா? லைஃப்பில் நம்ம கேட்ட விஷயங்கள் உடனே கிடச்சிடுமா? உங்கள் கோலை உடனே அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸு சந்தித்தாதான் அது லைஃப். நீங்கள் அதிலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய ட்ராஜடி ப்ராப்ளம்ஸ், ஸோ அதுலேருந்து வாட் யூ ஆர், என்ன மாதிரியான லெசன்ஸ் நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்றது தான் விஷயமே இருக்குது. ஸோ உங்களை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள், ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயந்துக்கிட்டே உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா, ஸோ லைஃப்பில் நீங்கள் ஒரு 10க்கு 10 ரூமில் எப்படி அடைஞ்சி போயிட்டு இருப்பாங்க, அது மாதிரி தான் நீங்கள் அவங்க லைஃப்பில் இருப்பீங்க. ஸோ உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கணும். ஸோ தட்ஸ் இம்பார்ட்டண்ட். ஒரு கஷ்டம் வந்தால் அது உங்களை உடைக்கிறதுக்கு வரல, உங்களை செதுக்கிறதுக்கு வந்திருக்கு. ஸோ அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒரு ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அது உங்களை ஸ்டாப் பண்ண வரல, ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை உங்களுக்கு கிஃப்டாக லைஃப் கொடுக்கறதுக்கு தான் இந்த ஃபெயிலியர்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எடுத்த உடனே ஒரு செடி மரமாகணும் அப்படின்னா முடியாதில்ல. ஸோ அது மாதிரி தான் அதுக்கான விதைகளை போடணும், அதுக்கான உரங்களை போடணும். ஸோ ப்ராப்பராக தண்ணி, வாட்டர் ஃபீடிங் பண்ணணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அது ஒரு மரமாக வளரும். அது மாதிரி தான் உங்களோட லைஃப்பும். நீங்கள் சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள், நீங்கள் சந்திக்கக்கூடிய ஃபெயிலியர், நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள், இவங்களாம் சேர்ந்து தான் உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்ற அந்த பிளாட்ஃபார்த்துக்கு கொண்டுட்டு போவாங்க. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஃபெயிலியர் இதெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு, உங்களுக்கு வரக்கூடிய லைஃப்பில் வரக்கூடிய ப்ராப்ளம் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களால் லைஃப்பில் அச்சீவ் பண்ணவே முடியாது. அப்படியே தான் உட்காந்துருக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ மோட்டிவேஷன் எவனாவது சொன்னால் அவனை தூக்கி போட்டு மீறிங்க. ஏன்னா அந்த இடத்துல நிற்கிறவனுக்கு தான் அந்த லைஃப்பில் அவன் சந்திக்கக்கூடிய வலிகளும் வேதனைகளும் தெரியும். சும்மா ஒருத்தனுங்க லைஃப்னால் அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு அவன் 4 வாரத்தில் அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ அந்த சுச்சுவேஷனில் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் அதோடைய பெயின் தெரியும். ஸோ அதுதான். ஸோ லைஃப்பில் எல்லாமே நடக்கும் நண்பா. ஸோ இதுக்கெலாம் நீ உடஞ்சிடாத. நான் அதுதான் சொல்வேன். ஒவ்வொரு நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு போலியான மனிதர்கள், நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்ட நஷ்டங்கள், நீங்கள் சந்திக்கக்கூடிய ஃபெயிலியர்ஸ், இது எல்லாமே சேர்ந்து அட்டகாசமாக உங்களை செதுக்கும். ஸோ உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஜர்னியில் அந்த டாப்பில் வைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.